கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 12:28. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Exodus 12:28. The Israelites did just what the Lord commanded Moses and Aaron என்று வாசிக்கிறோம். பிள்ளைகள் நாளை இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன என்று கேட்கின்ற பொழுது, எகிப்து தேசத்திலே தேவன் எங்களுக்கு செய்த நன்மை என்னது என்பதை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஒவ்வொரு வருடமும் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே ஆசரிக்க வேண்டும். இப்படி ஆசரிக்கிற பொழுது இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. எகிப்தியரை அதம் பண்ணி எகிப்திலிருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தேவன் அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தார். எகிப்தியுடைய தலைச்சன்களெல்லாம் கொல்லப்படுகின்ற அந்த சங்காரம் தூதன் கடந்து போகின்ற போது கர்த்தர் எங்களுடைய வீடுகளை கடந்து போனார் என்கிற செய்தியை சொல்லி, இதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவாக நினைக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்கிறதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்கிறதை அவர்கள் சொன்னார்கள். அதை அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, மகத்துவங்களை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கும் தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.